வெறும் 15,000 நான் இந்த R15 V2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களால சொன்னா நம்ப முடியுதா? வேற யார்கிட்டயும் இல்ல. நம்ம தம்பி கிட்ட தான் இந்த பைக் ரொம்ப நாளா இருந்துச்சு. நானும் இந்த பைக் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருந்தது. அது நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பைக்கும் இல்லாம தான் இருந்தேன். அண்ட் ஃபைனலா இந்த பைக்கை வந்து 15,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பக்காவா இருக்கு. பேனல்லாம் உடைஞ்சிருக்கு. பட் அது பிரச்சனை இல்ல. நம்மகிட்டே நிறைய இருக்கு. ஸோ இந்த பைக்குக்கு வந்து நம்ம இந்தோனேஷியன் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாலாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இந்த வண்டி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பைக்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அண்ட் தென் என்ன கலர் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் ஏதாச்சும் R15 V2 லவர்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து R15 V2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இன்னமும் இந்த பைக்கில் கிரேஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் கண்டிஷனில் வச்சுருக்கவங்க அதோட அதிகமாக இருக்காங்க. ஸோ மறக்காமல் கீழே வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் நான் கேட்டேனோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்னா மறக்காமல் கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.